மொறுமொறு கை சுற்று முறுக்கு, நாவில் நீரூறச் செய்யும் அதிரசம், தனிச்சுவை கொண்ட கருப்பட்டி ஜாங்கிரி, தின்ன தின்ன திகட்டாத முந்திரி கொத்து. தீபாவளி நாளில் மக்களுக்கு விருந்து படைக்க தூத்துக்குடியில் தயாராகி வரும் பண்டங்கள்தான் இவை. இவற்றுடன் கருப்பட்டி ஜாங்கிரி, முந்திரி அல்வா, லட்டு, பூந்தி, பால் இனிப்புகள், கார வகைகள் என நீண்டு கொண்டே போகிறது தீபாவளி ஸ்பெஷல் பட்டியல். தூத்துக்குடியின் மேலூர் பங்களா தெரு உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் குடிசை தொழிலாக முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இனிப்பு கார வகைகள் தயாரிக்கும் பணி. முறுக்கு, அதிரசம், தட்டை, சீடை, அச்சு முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, பால் லட்டுன்றது ஸ்பெஷலா போடுறது. மற்றபடி எல்லா ஸ்வீட்ஸுமே தீபாவளிக்குன்றது தான் ஸ்பெஷலா போடுவோம். மாலாடு, ரவா லட்டுன்றது எல்லாமே தீபாவளிக்கு ஸ்பெஷலா போடுறது தான். தூத்துக்குடியில் தயாராகும் பண்டங்கள் தனிச்சுவை கொண்டவை என்பதால் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்கள் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. இதனால் தீபாவளி தேவையை பூர்த்தி செய்ய 24 மணி நேரமும் பண்டங்களை சுட்டு தள்ளுகின்றனர் தூத்துக்குடி இனிப்பு கார வகை தயாரிப்பாளர்கள். தென் மாவட்டங்கள்ல தீபாவளினாலே பலகாரம் தான் ஸ்பெஷல். அதுல நாங்க கை சுற்று முறுக்கு, தட்டை, அதிரசம், சீடை, முந்திரி கொத்து, அப்புறம் ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நாங்க லேடிஸ் வச்சு வீட்டு தயாரிப்பா தயாரிச்சுட்டு இருக்கோம். இது பாரம்பரியமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. முறுக்கு ஒன்று அளவுக்கு ஏற்றபடி 4 ரூபாய் முதல் 10 ரூபாய்க்கும், அதிரசம் 6 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகின்றன. இனிப்பு வகைகளும் கிலோ 280 ரூபாய் முதலே கிடைக்கின்றன. ஆர்டர்கள் குவிவதால் தங்கள் வருவாயும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் முறுக்கு, அதிரசம் தயார் செய்யும் பெண்கள். தீபாவளியை சுவைமிக்க நாளாக மாற்றியுள்ள தூத்துக்குடி பலகாரங்கள் அதை தயாரிக்கும் தொழிலாளர்களின் வீடுகளிலும் ஒளியேற்றி இருக்கிறது என்றால் மிக இல்லை. சன் நியூஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடியில் இருந்து ஜெயக்குமார்.